ஒரு பேனில் கொஞ்சம் வெண்ணெய், பொடி பொடியாக நறுக்கின பூண்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம், கார்ன், பசலைக்கீரை, அது கூடவே கொஞ்சமாக பாலும் சேர்த்து இது கொதிச்சிட்ருக்கட்டும். 2 ஸ்பூன் கோதுமை மாவு, கொஞ்சமாக பால் சேர்த்து இதை நல்லா கலந்துக்கலாம். அப்போ தான் கெட்டிப்படாமல் இருக்கும். பேனில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு வறுத்து பொடி பண்ண காஞ்ச மிளகாய் தூளும் மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. கோதுமை வேகிற அளவுக்கு கொஞ்சம் கலந்துட்டு தேவையான அளவு சீஸ் சேர்த்து சீஸ் கொஞ்சம் உருகிற வரைக்கும் அடுப்பில் வச்சு கிண்டிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான். க்ரீமியாக ரெடி ஆயிடுச்சு. சுவையான சத்தான சாண்ட்விச் ரெடி. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.